நடிக்கிறத விட வசனம் பேசாமல் நம்ம ஒரு பாவனை பண்ணுற ஒரு சூழல் வரும் பாருங்க காட்சியில், அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி எதுவும் கஷ்டம் கிடையாது. அனுபவத்தின் வாயில நீங்கள் வந்து பண்ண வந்து உங்களுக்கு அது சரியாயிடும். பயிற்சியில் கரெக்டாக நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணீங்கனாலே உங்களுக்கு அது வந்துடும். அது என்னன்னா இல்லை ஓகே என்னன்னா நீங்கள் நடிக்கலை, வசனம் இல்லாமல் இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா என்னுடைய உணர்வை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. ஒரு பார்வையாளோட உணர்வை என்ன பண்ணுறீங்க நீங்கள் வெளிப்படுத்துறீங்கன்றதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ நின்று பண்ணதில் தப்பு இல்லை தப்பு ரைட்டுன்றது பயிற்சியில் நம்ம தப்பு ரைட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. தப்பு ரைட்டை சரி பண்ணுறது தான் நம்ம உள்ளே வந்துருப்பாங்க. தப்பாக இருக்குது ரைட்டாக அது இருக்குது, இதை தாண்டி எப்படி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றது தான். இதில் நம்ம பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். பண்ணும்போது அதை நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற விஷயத்த நம்ம பண்ணி ஏன் அப்படி பண்ணணும், ஏன் நீங்கள் ட்ரிம் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அது நான் காரணம் சொல்கிறேன். நீங்கள் பண்ணது நல்லா இருந்தது, ஆனால் இந்த இடத்துல இது பண்ணாமல் தான் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன் அந்த விஷயத்தை. கூடாது இல்லை அப்போ இல்லை நீங்கள் சரியாக புரிதல் இல்லாதனால நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்க. பரவாயில்ல, தப்பு கிடையாது. என்னன்னா மைண்டில் பதிய வச்சிடாதீங்க. நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க நான் சொன்னேன் நீங்கள் பதிய வச்சுன்னா தப்பாகவே யோசிக்க ஆரம்பிங்க. மனசு வந்து ரொம்ப காலமானது. அது மனசு வீழ்த்திடும் நம்மளை. மனசு நம்மளை வெற்றியிட வைக்கவே வைக்காது. நம்மளை வீழ்த்த